ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணிஸ் உலகம். இன்றைக்கி இந்த வீடியோவில் கத்தரிக்காய் பொரி குழம்பு செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த குழம்புக்கு கத்தரிக்காய் நிறைய சேர்த்துக்கணும், புளி கரைசல் கொஞ்சமாக விட்டு செய்யணும். அப்போ தான் குழம்பு ருசியாக இருக்கும். தேவையான பொருட்கள்: வெங்காயம், தக்காளி, பூண்டு, ஒரு 1/4 கிலோ அளவுக்கு கத்தரிக்காய் நீங்கள் 1/2 கிலோ அளவுக்கு கூட எடுத்துக்கலாம், உங்கள் விருப்பம்தான். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி சட்டி வச்சுக்கலாம். அதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு கொஞ்சமாக கடுகு பொரிய விட்டுக்குங்க. கூடவே வெந்தயம் சேர்த்து பொரிய விட்டுக்குங்க. பூண்டு ஒரு 10-15 பல் உரித்து சேர்த்துக்குங்க. இது கூட 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்குங்க. கூடவே கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கணுங்க. இந்த பூண்டும் வெங்காயமும் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு இந்த குழம்பு நல்ல ருசியாக இருக்கும். நல்ல சிம்மிலேயே வச்சு வெங்காயம் கருகிடாமல் அதே சமயம் நல்ல பொன்னிறமாக வரணும். இப்போ எந்த அளவுக்கு வதக்கி எடுக்கணும் அப்படின்றத நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன். பார்த்து அதே மாதிரி செய்யுங்க. குழம்பு நல்ல ருசியாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நீங்கள் வதக்கிக்கணும். இப்போ 2 மீடியம் சைஸ் பழுத்த தக்காளியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க. இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இந்த தக்காளி நல்லா குழஞ்சி வரணும். தக்காளி, வெங்காயம் இது ரெண்டும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து நல்லா வதங்கி இருக்கணும். அதுக்கப்புறமேட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கத்தரிக்காவை சேர்க்க போகிறோம். நான் 1/4 கிலோ கத்தரிக்காய் எடுத்திருக்கேன். நீங்கள் 1/2 கிலோ அளவுக்கு கூட சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லாயிருக்கும். இந்த கத்தரிக்காவை 4-2 இந்த மாதிரி கட் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம வெங்காயம் தக்காளியோட இந்த கத்தரிக்காவை சேர்த்துக்கலாம். கத்தரிக்காவை சேர்த்த பிறகு நல்லா ஒரு 3 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு நல்லா வதக்கிக்கிங்க. வதங்கின உடனே கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா நல்லா சுருங்கிடும். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கி இருக்கணும். இப்போ இது கூட தேவையான அளவு ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்குங்க. குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 2.5 ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். எங்கள் வீட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி, நீங்கள் உங்கள் வீட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கங்க. இப்போ ஸ்டவ்னுடைய ஃப்ளேமை ஃபுல்லாக கம்மி பண்ணிவிடுங்க. கம்மி பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. மிக்ஸ் ஆன பிறகு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. அந்த குழம்பு மிளகாய்த்தூள் தண்ணியில் கரைஞ்சிருக்கணும். இப்போ இதெல்லாம் ஒன்று சேர்ந்த பிறகு லைட்டாக கொதி வரணும். கொதி வந்த பிறகு இதில் புளி தண்ணி சேர்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்குது. இந்த டைமில் கொஞ்சமாக புளி எடுத்து நிறைய தண்ணி சேர்த்து கரைச்சி இது கூட நீங்கள் சேர்த்துக்குங்க. இப்போ நான் சேர்த்துட்டேன். ஹை ஃப்ளேமுக்கு மாற்றி ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. நல்ல வாசனை வருங்க, கம கம கமன்னு கொதித்து ஓரளவுக்கு குழம்பு லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக சுண்டி வரும். இப்போ பாருங்கள், முன்னாடி இருந்த அளவுக்கு குழம்பு இப்போ நல்லாவே சுண்டி வந்திருக்கு. இப்போ மறுபடியும் இதை மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விடணும். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு. குழம்பு நல்லா சுண்டி இருக்குது. பாருங்கள், குழம்புனுடைய அளவு நல்லா திக்காக இருக்குது. அவ்வளோதாங்க, குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன், குழம்பை இறக்கி வச்சுட்டேன். பாருங்கள், கத்தரிக்காய் பொரி குழம்பு ரெடி. இதே மாதிரி செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.